சாதாரணமான வறுமையான மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கூட படிக்க வைப்பதற்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப கூட முடியாத வறுமையான குடும்பத்தில் பிறந்தவள் நான். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க. பெரிய விஷயம் எனக்கு, உங்களுக்கு சின்ன விஷயம். சீசர்ங்கிற ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவனை ஜூலியட் சீசர். நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். எதை பார்த்தாலும் அதுல ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கான்னு பார்ப்பேன். நான் மண்ணை கிளம்பி வெளியில் வருகிறது விதைன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி நான் அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிப்பதில்லை. நான் யோசிப்பது உண்டு, எது சரியோ அதை அந்த வழியில் போவது உண்டு. இறை நம்பிக்கை கொண்டவள் நான். இதை சொல்லுவதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. யோசித்து பார்த்தால் நாம் எந்த இடத்தில் நம்முடைய சிந்தனையை செலுத்துகிறோம் அந்த இடத்தில் ஒன்றும் இல்லைங்க. சாதாரணமான வறுமையான மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கூட படிக்க வைப்பதற்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப கூட முடியாத வறுமையான குடும்பத்தில் பிறந்தவள் நான். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க. ஒரு விஷயம்தான் என் ரகசியம். பெரிய விஷயம் எனக்கு, உங்களுக்கு சின்ன விஷயம். திருடாதே பாப்பா, திருடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. திறமை இருக்கு, மறந்து விடாது. எப்போ? 10 வயசுல கேட்ட பாட்டு, 14 வயசுல கேட்ட பாட்டு. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். சொற்கள் தான். எனக்கு சீசரை ஏன் பிடிக்கும் தெரியுமா? சீசர் பேச்சாளராக வர்றதுக்கு, பேச்சு பயிற்சி பண்றதுக்காக எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி கடல் பயணம் செய்கிறான். வரலாறு போகும்போது கடற்கொள்ளையர்கள் பிடிச்சிடுறாங்க அவனை. அவன் ஒரு தளபதி, அவ்வளவுதான். கடற்கொள்ளையர்கள் பிடித்தவுடன் அவனுடைய சின்ன அந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். உங்களில் யாரெல்லாம் சீசருடைய மனநிலையோடு இருக்கிறீர்கள்னு பாருங்க. அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சது. கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்படும், பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. கூட 18 பேர். அவன் சொல்றான், இவர் தளபதி. சரி, 20 டாலன்ஸ், 20 டாலண்டுகளை கொடுத்து உன் தலைவனை கூட்டு போ. சார் 12 நாள் ஆகும் போறதுக்கு. போயிட்டு வா, உயிரோடு வச்சிருக்கோம். 12 நாள் முடிஞ்சிருச்சுன்னா போறதுக்கு 12, வரதுக்கு 12, 24 நாள் முடிஞ்சிருச்சுன்னா கொலை பண்ணிடுவோம். அப்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னானா சீசர், யோ பிடிச்சிட்ட, என்ன 20 டாலண்டுங்கிற, ஒரு 50வது கேளுடா டேய், 20 கேட்குற. சரி 50. போனாங்க. அவன் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் திரும்பி வருகின்ற வரைக்கும் அவன் அந்த கப்பலிலே ஒரு அடிமை போலவே இல்லை, ஒரு அதிகாரியாகவே வாழ்ந்தான். அவன் எல்லார்கிட்டையும் சொல்றான், என்னை கொன்னுடுங்கப்பா, இல்லைன்னா அவங்க வந்துட்டு நீ என்னை விட்டுட்டேன்னா உங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கான். அவர்கள் வருகிறார்கள். 50 டாலண்டுகளை வாங்கி அவன் விடுதலை செய்யப்படுகிறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு அவன் போய், அங்கே கடற்கொள்ளையர்கள் உங்கள் பகுதியில் இருக்கிறார்கள், நான் இந்த நாட்டின் தளபதி, எனக்கு கடற்படையை தாருங்கள், நான் அவர்களை வென்று வருகிறேன். போய் அந்த 32 பேரையும் பிடிச்சு அந்த ஊருக்கு கொண்டு வந்து 32 பேரையும் சிலுவையில் ஏற்றினான் என்று வரலாறு சொல்கிறது. What a man, what a hero. நீங்களும் நானும் தான். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த பெரிய விஷயத்திற்கு ஆம் சொல்லுகிறோமா, சிறிய விஷயத்திற்கு சரி என்று சொல்லுகிறோமா என்பதில் தானே நம்முடைய வாழ்க்கை சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஓஷோ சொல்லுகிறான், சோகமாக இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய குற்றம் சோகமாக இருப்பதுதான். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்வதற்கான வாய்ப்பை தேடாதீர்கள். வாழ்க்கையின் உயிரோடு இருக்கக்கூடிய வினாடிகளே மகிழ்வதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றன என்று எழுதுகிறார் ஓஷோ. நான் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். தலைமுறையை காப்போம். இன்றிலிருந்து முயற்சி. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த புத்தகங்கள் எல்லாம் நமக்கானவையா? இல்லை, நம் தலைமுறைக்கானவை. நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற வார்த்தையை சொல்லுகிறேன், எந்த குழந்தையும் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்துதான் வளர்கிறார். ஒரு நுட்பமான பேருண்மையை சொல்லிவிட்டு போகட்டுமா? பெரிய விஷயம் நான் சொல்றது. உங்க பையனோ பொண்ணோ நீங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டான். கேட்குறானா? கேட்குறாளா? கேட்கறது இல்லையா சார்? உங்க அப்பாவும் இப்படிதான் சார் தலையாட்டினார்.
ஆனால் என்ன தெரியுமா சார், இந்த தலைமுறை தான் பெரியவர்கள் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இன்னும் சோகம் என்ன தெரியுமா, முதல் தலைமுறையில் எதுனா இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஜெனரேஷனுடைய பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நாம தான். எங்கள் அம்மாலாம் என் பேச்சை கேட்க மாட்டாங்க வசந்த் சார். பசிச்சு கிடந்தாலும் சாரி சொன்னாதான் சோறு. உயிரா மானமா, சரி பரவாயில்ல உயிரோட இருக்கும்போது தான் மானத்தை பற்றி பேச முடியும்னு 3 வேளைக்கு அப்புறமா முடிவு பண்ணி போய் அம்மாட்ட சாரி சொல்லி சோறு வாங்கி சாப்பிட்ருக்கேன் நான். என் பையனை அப்படி செய்ய முடியலையே என்னால். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. எனக்கு ஒன்றே ஒன்று. சிக்கி கொண்டோமா? பெரிய விஷயத்த சொல்றேன். எங்கே இருக்கிறோமோ, தமிழ்நாடு அரசு சொல்லுதுங்க நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்னு. இதே அரசாங்கம் தான் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால முக்கோணம் போட்டு சோரெல்லாம் ஒட்டுச்சு. நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறமா வந்தாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர். பசங்க பார்த்தாங்க நாம் தான் இருவர், நமக்கு எதற்கு இன்னொருவர். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நாம் எதற்கு இருவர், அவரவர் பாதையில் அவரவர், ஒருவரே பேருண்மை, ஒருவரே சிறப்பானதுன்னு உட்கார்ந்துருக்கான். நிறுவனம் கட்டமைப்பு குலைகிறதா? நான் சொல்றது பெரிய விஷயம். இப்போ சொல்றேன், நாம் காப்பாற்றாமல் யார் காப்பாற்றுவது இவர்களை? ஷேக்வேராவை கையை கட்டினான் ஒருவன். தூக்கில் போடுவதற்கு முன்னால் அவன் கை கட்ட பொழுது கையை கட்டிய அந்த இளைஞனை பார்த்து ஷேக்வேரா இப்படி சொன்னான், உனக்காகவும் சேர்த்துதான் அடா போராடினேன். எந்த சமுதாயம் நமக்கு எதிராக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அந்த சமுதாயத்திற்காகத்தானே நாம் போராட வேண்டும். நினைச்சு பாருங்க, நான் இப்படி சொல்றேன், எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. நான் இந்த 10 நிமிஷத்துல இந்த 2-3 செய்திகளை ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டு நான் விடைபெறணும். ஏன்னா அடுத்தது சங்க பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. என் பேச்சு எவ்வளவு முக்கியமோ தமிழ் கேட்பது, பாடல்கள் கேட்பது அவ்வளவு முக்கியம் என்று கருதுபவள் நான். பாருங்க, நானும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரீல்ஸ் பார்த்து திடீர்னு ஒரு 30 செகண்ட் ரீல், 30 செகண்ட் என் வாழ்க்கையை மாற்றிய ரீல். அது ரீல்னு சொல்ல முடியாது, ரியல். REEL இல்ல, REAL, ரியல். ஒரு வெள்ளைக்காரன், அது நம்ம நாட்டில் எடுக்கல, வெள்ளைக்காரன். அவன் இப்படி நடந்து போறான், கையில கேமரா, நடந்து போறான். அவனுக்கு பின்னால் அவனை போட்டோ எடுக்கிறான் ஒருத்தன், அவனை கேமரா எடுக்கிறான். 2 கேமராவும் நமக்கு போகுது முன்னால. அவன் நேரா ஒரு நதி இருக்கு, அந்த நதி கிட்ட போறான். என் வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்தது. உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ்தான்னு பாருங்க, இல்லைன்னா நிகழும். பேரன்பு கொண்டவர்கள் நாம், அறம் சார்ந்தவர்கள் நாம், நிகழும். தமிழ் படித்தவர்கள் நாம், நிகழும். தமிழர்கள் நாம், நிகழும். வரா ஒரு ஆத்த, ஒரு சின்ன படகு வச்சு அவனை ஆத்த கடந்து விடுறாங்க. ஆத்துக்கு நடுவுல ஒரு கல், பெரிய பாறை. அந்த பாறையில ஏறி உட்காந்துட்டான். அவன் இப்படி ஷூட் பண்றான். ஒரு பெரிய ஒரு மரம், அந்த மரத்தை ஷூட் பண்ணிட்டே இருக்கிறான். திடீர்னு அவனுடைய பேக் பேக்ல திறக்கிறான். இதெல்லாம் 10-12 செகண்ட்ல முடியுது. பேக் பேக் திறந்து ஒரு பெரிய ஒரு போர்வை எடுத்தா. அது வந்து ஒரு பச்சை கலர்ல இலையெல்லாம் சேர்த்த போர்வை. அதை அப்படியே போத்திக்கிட்டான் மேல. பார்த்தா அவன் மனுஷ மாதிரியே இல்லை, ஒரு மரம் அங்கே கிடக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேருந்து அவன் கேமரா செட் பண்ணிட்டான். அந்த கேமரால நமக்கு காட்டுறான் ஒரு பேருண்மையை. அதை வெளியிலேருந்து ஒருத்தன் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த கேமராக்காரன் மறைஞ்சு நின்று அதை பிடிச்சிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பறவைங்க, பெரும் பறவை கூட்டம் வந்து உட்காருது. அதில் ஒரு பறவை, அது கிட்ட பார்க்கும்போது தான் பால் இருந்தது, பெரிய சிறகுங்க, அப்படி பறந்து வருதுங்க. ஸ்லோ மோஷன்ல காட்டுறான், பறந்து வருது. வந்துட்டு இப்படி வட்டம் அடிக்குது. மறுபடியும் போய் உட்காந்துருச்சு. மறுபடியும் வருதுங்க, மறுபடியும் போய் உட்காந்துருச்சு. ஒரு 3வது செகண்ட் வந்ததுங்க. வந்துட்டு அப்படியே தலையை அப்படி உள்ள எடுத்துச்சு பாருங்க. சலுக்குன்னு இவ்வளோ பெரிய மீனுங்க வாயில பிடிச்சிருச்சு. மீன் இப்படி துள்ளுது. அப்படியே போய் அது மரத்துல கிளையில உக்காந்துட்டு தலையில இருந்து வாயில இருந்து அதை எடுத்து காலில் பிடிச்சிருச்சு. காட்டுறாங்க, எனக்கு உடம்பெல்லாம் அதிருது. காட்டுறான், அந்த வால் அசைது, வாய் திறந்து திறந்து மூடுது அந்த மீனுக்கு. இந்த
பறவை இருக்குல்ல, என்ன நினைச்சு தெரியல, கால் தாங்க பிடிச்சிட்டு இருக்கு அந்த மீனை. கண்ணு இங்கே தானே இருக்கும் அதுக்கு, 2 கண்ணு. இப்படி பார்த்துச்சிங்க, அதை பார்த்து காலை இப்படி பிடிச்சது. என்ன நினைச்சுன்னு தெரியல, வாயில மறுபடியும் பிடிச்சிருச்சு மீனை. பிடிச்சிட்டு நேராக பறந்து வந்து தண்ணியில் போட்டுருச்சு. இவன் இருக்கிறானே ஃபோட்டோகிராஃபர், அந்த சினிமாட்டோகிராஃபர் எமகாதக, அவன் அந்த பறவையை விட்டுட்டு அந்த மீனை பிடிச்சாங்க ஃபோட்டோ, அந்த கேமராவில் அதை 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 காணொலியை அதை பிடிக்கிறான். மீன் உள்ளே போயிடுச்சுங்க. நிறைய நேரம் ஆக்சிஜன் இல்லாதனால துடிச்சு போயிருக்கு. துடிச்சு போய் கீழே போயிடுச்சு. கீழே போய் மறுபடியும் உயிர் பெற்று அப்படியே வருதுங்க. மேலே மேலே வந்துட்டு இப்படி நின்று ஆடிக்கிட்டே இருந்ததுங்க. நின்னபடியே நீந்துது. நீந்திக்கிட்டே இருக்கிற அடுத்த செகண்ட்ங்க, 27வது 6வது செகண்ட்ல அதனுடைய பின்புறத்துலேருந்து கட 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 கடன்னு முட்டை வருதுங்க. நமக்கு என்ன தெரியுமா சொன்னாம, அந்த பறவையை போல் இரு, மீனை சாப்பிடு, முட்டைகளை சாப்பிட்டு விடாத, தலைமுறையை சாப்பிட்றாத, தலைமுறையை விட்டுட்டு போ. தலைமுறைக்கானதுதான் எல்லாம். எப்படி விட்டுட்டு போறது இந்த தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை? இதோ இந்த புத்தகங்கள் எல்லாம் தலைமுறைக்கான புத்தகங்கள். குழந்தைகளை இன்றைக்கு, இந்த புத்தாண்டு அன்றைக்கு, இன்றைக்கு ஃபேமிலியோட வந்தவர்கள் பெரும் பாக்கியம் செய்தவர்கள். கோவிலுக்கு போவதை போலவே சிறந்தது புத்தக திருவிழாவிற்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை அழைத்து வந்தது. பெரியவர்களை பார்ப்பதற்கு சமானம் தெரியுமா உங்களுக்கு? இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை தரிசித்தது பெரியவர்களை சமாளிப்பது, பெரியவர்களை பார்ப்பது, அவர்களை தரிசிப்பது. அந்த வேலைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இன்னும் அரை விஷயம் இருக்கிறது. 6:55 சரியாக 7 மணிக்கு முடிக்கிறேன். ஒரு அரை விஷயம்தான். நான் இந்த சகோதரி சொல்வதை வீட்டில் போய் கொஞ்சம் எழுதி பாருங்க. ஏன்னா சொற்கள் அவ்வளவு சீக்கிரமாக புரிவதில்லை. எண்ணங்களுக்கு பலம் உண்டு, ரொம்ப பலம் உண்டு. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறதுன்னு நான் அடிக்கடி சொல்வேன். ரூமி, மரணத்தை தேடுகிறீர்களா? வந்துடும். வாழ்க்கை தேடுகிற வரும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இதை போய் காலேஜில் சொன்னேன். 17-18 வயசு பசங்க ஒருத்தன் நின்று கத்துறான். நிஜமாவா மேடம்? நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா? டேய், நான் சொல்ல வந்தது வேறடா. அவரவர்களுக்கு ஏற்றது போல் தானே புரிந்து கொள்வார். ரொம்ப முட்டியில் அடிப்படும் 12 வருஷமா பயந்துட்டு இருந்தேன். அடிபட்டுச்சே 12 வருஷத்துக்கு அப்புறமா. எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடும். நயாகராவை தொட்டு பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேங்க. 10 வருஷம் தொட்டு பார்த்துட்டேனே. தீவிரத்தன்மை பெரிய விஷயம். நான் சொல்றது, எதை நினைத்தாலும் ஆசைப்படுவது வேறு, ஆசையில் தீவிரத்தன்மை வைப்பது வேறு. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு கார் ஓட்ட பிடிக்கும்? லக்ஸுரி கார், நல்ல 80ல் தனியாக நல்ல மியூசிக் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போனேன். எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எத்தனை பேருக்கும் பிடிக்கும்ல. எங்கே தெரியுமா மிஸ் பண்ணுறோம்? பெரிய விஷயம் நான் சொல்கிறது, குட்டியாக தான் தெரியும். யாருக்கார அதில் டீட்டெயிலிங் இல்லைன்னா கார் கொடுக்கும் இயற்கை. உங்களுக்கு பீச் ரோட்டில் கண்டிப்பாக தனியாக மியூசிக் போட்டு ஓட்டிகிட்டு வர வாய்ப்பு கொடுக்கும். ஆனால் அது உங்கள் காராக இருக்காது. ஏன்னா நீங்கள் அதை கேட்கல. எதை கேட்டாலும் டீட்டெயிலிங்காக கேளுங்க. அப்படி விழிப்புணர்வோடு இருங்க. விழிப்புணர்வோடு நாம் இருப்பதற்கு நமக்கு தடையாக இருப்பது எது என்பதை தேடுங்கள். நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுடைய டைரிகளில் இன்றைக்கு எழுதி வைத்துங்கள். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? உனக்காக 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 அவனுக்காக அவளுக்காக இல்லை. எரியறத பிடுங்கன்னா கொதிக்கிறது அடங்கும். எதை இழுக்கிறது? உன்னிலிருந்து தொடங்கு. எப்படி என்னிலிருந்து தொடங்குவது? இதுதான் நான் கடந்த 3 மாதங்களாக என்னுடைய மனம் ஆறுகின்ற வரைக்கும் இதை நான் சொல்லிட்டு, முக்கியமா பெண்கள், இளைஞர்கள், பெரியவங்க இருக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கான வாழ்க்கையில பெரிய சோகம் எது தெரியுமா? மனமுறிவு. மனமுறிவு போல் சோகம் வேறு கிடையாது. ஆனா நமக்கு தெரியறதே இல்லை நம் குழந்தைகள் எப்படி அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு. அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரேக்கப்பும் ஒரு மனமுறிவு தான். அவ்வளோ வலிச்சு கிடக்குதுங்க. நமக்கு யார் யாரோ ஹீரோ,
எனக்கெல்லாம் வந்தியத்தேவன் தான். ஆனால் அந்த படம் பார்த்ததுலேருந்து நான் கனவுலலாம் வருவாங்க 9th ஸ்டாண்டர்டில், ஏய் பேபி கம் அப்படின்னு பஞ்சக்கல்ல எனக்கு குதிரையிலலாம் வந்து கூட்டு போவான்னு நினச்சேன். இப்போ படம் பார்த்துட்டுன்னு நினச்சேன், நல்ல வேளை வரல எப்பா. என் வந்தியத்தேவன் வேறு, என் ஹீரோ வேறு, என் புத்தகம் வேறு. ஓஷோ கிட்ட கேட்டா 10 புத்தகங்களில் முதல் புத்தகம், அவர் ஒரேஷியஸ் ரீடர், அவர் 10 புத்தகங்களில் முதல் புத்தகமாக மிர்தாதின் புத்தகத்தை சொல்லுகிறார். என்னிடத்தில் கேட்டால் நான் வேறு சொல்லுவேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை, யாரை போலவும் யாரும் இல்லை. ஆனால் ஃபார்முலாவை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பெரிதினும் பெரிது கேள், இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்காமலா போகும். உங்கள் காதுகளும் இந்த வாயும் சேர்ந்து ஒலிகளை பரிமாறிக்கொள்ளும் அந்த புனிதமான நேரம் இறைவனால், இயற்கையால், இத்தகைய நன்மையை செய்கின்றவர்களால் மீண்டும் வாய்க்கட்டும். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.